புதிய புயல் தாய்மணி சந்தோஷ். பங்கக்கரை உருவாக்கி ஒழியும் தாய்மணி குரோம்பேட். இப்போ குரோம்பேட்ல, சென்னையில குரோம்பேட்ல பிள்ளையார் கோயில மட்டும் மழை பெய்யும். பிள்ளையார் கோயில கம்ப்யூட்டர்ல பார்த்தேன் அங்க மட்டும் இடி நிக்குது. முருகன் கோயில பக்கத்துல அசிங்கமா கேட்பேன். நம்ம வந்து ஒரு மாநிலத்துறை அறிக்கையில இருக்கோம், மேம்படுத்துறையில இருக்கோம். கேவலமா நினைப்பாங்க. குமிருவேன், கம்முன்னு வாங்கிடுவா. சொல்றத மட்டும் கேளு. எல்லோருக்கும் வணக்கம். வானிலை அறிக்கை மேம்பாட்டுத்துறையில் இருந்து உங்கள் தாய்மண்ணை சந்தோஷ். மத்திய மண்டலம், மாநில மண்டலம், அதை சுற்றியுள்ள தென்மேற்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் செம்ம மழை. கேட்டு பாருங்க. டவுட்டா இருந்தா என்னோட அசிஸ்டன்ட் எல்லாரும் கேட்டு பாருங்க. செம்ம மழை பெய்ய போகுது. அதனால குட்டி குட்டி கடைங்க, பங்க் கடை, முடிவெற்ற கடை, காய்கறி கடை எல்லாமே, ஷோரூம் கீரும் எல்லாமே சாத்திடுவாங்க. செம்ம புயல் இருக்கு. பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே லீவு. ஆனா எவ்வளவு புயல் அடிச்சாலும், முயல் அடிச்சாலும், எது வந்தாலும் என் வாயால சொல்ல மாட்டேன். அது மட்டும் லீவு கிடையாது. அது என்ன மாதிரி மழை வந்தாலும், சுனாமி வந்தாலும் குடிச்சுக்கினே வருவோம் நீச்சல் வச்சுக்கின்னு. அந்த மாதிரி அதற்கான ஒரு பவர், தனி பவர் உண்டு. நம்ம அதை பத்தி இப்ப பேச விரும்பல. அந்த டார்கெட் நம்மளுக்கு வேணாம், அந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டாம். அதாவது தாக்கம் எப்படின்னா இருக்கும், நம்ம சொல்றேன் இன்னைக்கு மழை வருதுன்னு சொல்றேன். சோ நாளைக்கு வெயில் அடிக்குது. எனக்கு அசிங்கமா இருக்குது. இல்ல நிறைய பேர் போன் பண்ணி திட்டுறாங்க, என்ன அசிங்கமா திட்டுறாங்க. என்னங்க செம்ம மழை வருதுன்னு சொன்னா நாங்க பொண்ணு பாக்குற இடத்துக்கு கேன்சல் பண்ணிட்டோம், வேலைக்கு போறோம் கேன்சல் பண்ணிட்டோம், ஊருக்கு போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம், டூருக்கு போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம். மழை வர மாட்டுது. ஏன்ட்டு அசிங்கமா கேக்குறாங்க. நான் என்ன பண்றது? இயற்கையோட மாற்றுத்திறனே அதோட மாசுபடுது. பிளாஸ்டிக் கொளுத்துறீங்க. இப்ப இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா காரி துப்புவாங்க. ஒரு வானிலை அறிக்கையில இருந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்களே என்ன. நல்ல வேளை நம்ம ஆபீஸ்ல இல்ல, நம்ம கார்ல போயிட்டு இருக்கிறதுனால நம்ம சிரிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியா கேப் போட்டுன்னு இருப்பாங்க வானிலை அறிக்கை ஆய்வாளர்லாம். நம்ம ஒரு கேட்டகரியா இருக்கணும். வானிலை அறிக்கையில இருக்காங்கன்னா அவங்க ஒரு இதுவா இருக்கணும். ஓகேவா? அதாவது காரி துப்புறாங்க, மழை வர மாட்டுது. அன்னைக்கு வெயில் அடிக்குது, அன்னைக்கு சொன்னா மழை வருது. இதே மாதிரி மாத்தி சனாவா என்னப்பா பேசிக்கிறா? இன்னைக்கு எத்தனை சென்சியஸ்ல மழை பெய்யும்னு சொல்றேன். ஐயோ நீ என்னதான் பேசிக்கிற தம்பி? தப்பா நினைச்சதப்பா. உன்னாலே எனக்கு ஸ்மைலஸ் வருதுடா. டேய் ஸ்மைலஸ் வருது. அதாவது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. என் பேர் கெட்ட பேர் ஆகி போச்சு. வானிலை அறிக்கையில ஒர்க் பண்றவங்க பேர்லாம் கெட்ட பேர் ஆயிடுச்சு. சென்னையில மழை வருதுன்னு சொன்னா அன்னைக்கு வெயில் அடிக்குது, வேற ஊர்ல மழை வருது, அங்க மழை வருதுன்னு சொன்னா இங்க வருது. மாத்தி அடிக்குது. நான் சிவன் ஐயா கிட்ட பேசிட்டு, இல்ல என்னங்க ஐயா சிவன் ஐயா கிட்ட மழை வருதா வரலையா, என்னங்க ஐயா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, கீழே எனக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு ஐயா, இந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கு ஐயா. வாயு தேவர்கிட்ட போலாம். அதான் பேசி கிடக்காதுன்னா பண்டை அடி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல, பின்னாடி அடிப்பான். உனக்கே தெரியும். கம்முன்னு வா. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உனக்கு, கெடுத்துக்காதனா. எனக்கு அடுத்த ரேங்க்ல இருக்க வானிலை அறிக்கையில நீ ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல நீ வருவ. நல்ல இப்போ எந்த ஊர்ல மழை பெய்யும் கரெக்டா சொல்லு. இப்போ வந்து தென்மேற்கு மலையில தென்மேற்கு மலை வயல வந்தது அச்சுட கூட தம்பி. சரி நான் குமிருவேன், கம்முன்னு வாங்கிடுவா. சொல்றத மட்டும் கேளு. ஆகையால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பயங்கரமான கெட்ட பேர் ஆகி போச்சு தமிழ்நாட்டுல. அதான் கடவுள்கிட்ட உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தையில பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். அதிகமா அந்த குப்பைகளை, கூலத்தை எல்லாத்தையும் கொட்டாதீங்க. கேரி பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. அதாவது ஒயர் கூட வாங்கிக்கணும். அதில் போய் வாங்க சாமான்களை, அதை வந்து பிடிச்சிட்டு வாங்க கடைக்கு போயிட்டு. டஸ்ட்பின், ஸ்லைடு பின் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஓகேவா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? பைத்தியம் மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு மாநிலத்துறை அறிக்கையில இருக்கோம், மேம்படுத்துறையில இருக்கோம். கேவலமா நினைப்பாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு வானிலை அறிக்கை விடுனா என்ன மழை பெய்யுமா இப்ப மழை பெய்யும். இப்ப வந்து குரோம்பேட்ல, சென்னையில குரோம்பேட்ல பிள்ளையார் கோயில மட்டும் மழை பெய்யும். பிள்ளையார் கோயில கம்ப்யூட்டர்ல பார்த்தேன் அங்க மட்டும் இடி நிக்குது. முருகன் கோயில பக்கத்துல அசிங்கமா கேட்பேன். பிள்ளையார மட்டும் பாருங்க. முருகர் பத்தி நான் எதுவும் சொல்லல. பிள்ளையார மட்டும் பாருங்க, அவரை மட்டும் கவனிங்க, கண்காணிங்க. கண்ணத்துல போட்டுக்கிண்டு
கும்முன்னு கும்முங்க கொஞ்சம் வந்துருங்க. மேகமூட்டத்தோட காணப்படுது. அது காணப்படுது மேகமூட்டத்தோட. அதனால தான் காணப்படுது. ஆமா சும்மா பேசிட்டு இருக்கு. என் பேரு கெட்ட பேர் ஆகி போச்சுடா வானிலை அறிக்கையில. சும்மா 2 மணிக்கு பேய் நட்டான்னு. இவங்களால மக்கள் அல்லடா மானாவரே அங்க எங்கேயும் போட்டு ஏதோ பண்ணு கிடக்குறீங்க. ஒண்ணுமே எதுவுமே ஒரு நிராகரிக்கப்பட்டு உள்ள ஒரு மனிதனாக தமிழ்நாட்டில் நான் ஆயிட்டேன். நான் வானிலை அறிக்கைனால புழு, வானிலை அறிக்கைனால புழுன்றாங்க. வானிலை அறிக்கை லீவ் விடுற ஸ்கூலுக்கு லீவுனா அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரிஜினல் பைனாப்பிள், பைனாப்பிள் உருகி அந்த கேக்ல ஊத்துறாங்க. ஏர்போர்ட் வந்துச்சா? இல்ல நான் ஏர்போர்ட் வரலண்ணா. ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கு கொடுக்குமா பைனாப்பிள் கேக்கு? மக்களுக்கு கொடுக்குமா பைனாப்பிள் கேவா? வாய் ரோல் ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா இன்னொன்னு ஒரு கேக்கு பைனாப்பிள் கேக்கு செம்ம சூப்பரா இருக்கு. இல்ல இது மாதிரி தூக்கி உட்காருது என்னது இது மாதிரி தூக்கி உட்காருது சான்ஸ் முன்னாடி இது வரா. மழை வருது நெல்லு பாருங்க. முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க. ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வைங்க. சும்மா இருக்கிற மாமனுக்கு நிக்கல சூடு வைங்கன்னு சொல்லிட்டு சும்மா உனக்கு சொல்லிட்டு போல பெரியவங்க அந்த காலத்துல. மழை வருது எப்போ வருது எது வருதுன்னு தெரிய மாட்டுது. சரிண்ணா நான் சத்தியமா மேல கடவுள் கிட்ட ரொம்ப என்னோட ஆர்குமெண்ட் பயங்கரமா இருக்கும்டா. சிவன் மட்டும் தான் இருக்காரு மேல. சிவன் ஐயா மட்டும் தான் இருக்காரு. அவங்க பசங்க விநாயகர் முருகன் என்ன சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் மடக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஏன்னா மழை வருது வர மாட்டேது. மழை வருது என்ன பாட்டு சொல்லு? ஜிலோ ஜிலோ வெயில் அடிக்குது ஜிலோ ஜிலோன்னு வந்துக்குது. கம்பல்சரி உறுதி நீ மேலே தான் இருப்ப கீழே வர மாட்டேன். ஜிலோ ஜிலோ இந்த ஜிலோ ஜிலோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கிட்ட செட் ஆகாது. அதெல்லாம் தேவையில்ல. என்ன ஜிலோனா என்ன? இல்ல அதெல்லாம் தேவையில்ல. JILO ஜிலோ அவ்வளவுதான். எனக்கு டவுட் இருக்குது. சொல்லு நம்ம மேல போறோம். ஆமா டக்கு டீசல் கலெக்ஷன் எங்க போய் பெட்ரோல் போடுறதா சொல்லு. புரியல. டீசல் கலெக்ஷன் எங்க போய் பெட்ரோல் பங்க் போட்டு டேய் நம்ம மனிதன் நம்மளே டீசல் அது இதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா நம்மள படைச்ச கடவுள் அங்க மேல டீசலோட பயங்கரமான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? காத்தடிக்கிற பம்பு இருக்குமா? எல்லாமே இருக்கும். புறம்போக்க மாதிரி பேசுங்கிற பேர் டென்ஷன் ஆகிற இந்த பையன் மடக்கி கேள்வி கேட்கறான் பாரு. என்ன எவனவே மாதிரி கேட்டது கிடையாது. நான் ஒரு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நானு எனக்கு தேவையில்லாம தமிழ்நாடு மக்கள் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க இந்த மழை பிரச்சனையால. இதை நான் பார்த்து கொள்கிறேன். பித்து பிடிக்க வச்சிட்டாங்க என்ன தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. ஏரோப்ளேன் நம்மள தூக்கி வருகிறது. அங்க பாருங்க பறக்கிறப்போ நம்ம இடிக்க போகுது நம்மள. உளறிங்கடா நானா உளறிங்கடா பறக்கிறப்போ நமக்கு இல்ல நம்மள இட்டு போறதா வந்துக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல गाइस. நான் உங்களுக்காக தான் போயிட்டு நான் மேல பேச போறேன். இந்த வனத்துறை அறிக்கை வனத்துறையில பேசாதீங்க. வனத்துறை எப்ப போனீங்க? நான் போயிட்டு உங்களுக்காக நான் மேல பேச போறேன். பேசிட்டு நான் வரேன். கண்டிப்பா நீங்க இது மேல கார் ஓட்டுவாங்க போவோம் வரமாட்டோம். அப்புறம் மேல ஒரேடியா போயிடுவோம். வடமேற்கு மற்றும் தென்மேற்கு புதிய புயல் தாய்மொழி சந்தோஷ் பங்கக்கடை உருவாக்கி ஒழியும் பைத்தியக்கார கம்பெனி புயல் எப்படி பேரு முடிச்சு கம்பெனி